Hi friends, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா முருங்கை கீரை பொரியல் தான் பார்க்க போறோம். முருங்கை கீரையில கால்சியம், விட்டமின், புரதச்சத்து, இரும்புச்சத்து போன்ற சத்துக்கள் அதிக அளவுல இருக்கு. அதனால இது ஒரு மூலிகை கீரை அப்படினே சொல்லலாம். வாங்க இந்த முருங்கை கீரை பொரியல் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு லைட்டா வெடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கங்க. இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 2 பச்சை மிளகா 3 காஞ்ச மிளகா போடுறேன். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீரை கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா இதை மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2லேருந்து 3 நிமிஷம் போல் குக் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக இதில் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஆனால் தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. மறுபடியும் இதை 2 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கீரை ஃபுல்லாக நல்லாவே குக் ஆகிருக்கு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா அடியில் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் சிம்மில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கூட நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 1 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இந்தளவு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.